ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி வெஜிடபிள் எக் போட்ட பராத்தா. இதை நான் மைதா மாவில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 முட்டை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்க மாவுக்கு தேவையான அளவுக்கு 1/2 லிட்டர் பால், அதையும் இந்த முட்டையோடய சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இந்த பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதுக்கு தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்கு, பெப்பர், சால்ட்டு இதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இது கூடவே உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். எனக்கு அது தேவையில்லைன்னு நினச்சி நான் அதை ஆட் பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய காரத்துக்கு இதுவே போதும்னு தோணுச்சு. ஸோ நான் இதே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மைதாவை இதோட கலந்துக்கிறேன். மைதா கட்டி இல்லாமல் அந்த பாலோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுத்தமாக லம்ஸ் இல்லாமல் கிளறணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கூட ஆட் பண்ணேன். ஆனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. எனக்கு இதுவே போதும். இந்த திக்னஸ்ஸே சரியாக இருந்தது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பீட்ராலே. இப்போது நான் ஒரு கைப்பிடி வெங்காயம் ரொம்ப ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், ஒரு கைப்பிடி குடமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாமே இதோடு சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் நான் ஒரு சின்ன தக்காளி தான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளியோட சுவை அதிகமாக வேணும்னா இன்னும் கூட தக்காளி, இன்னும் ஒரு பெரிய தக்காளி கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் தக்காளி கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடணும். அதுக்கப்புறம் தவாவில் இந்த மாவை பராத்தா மாதிரி, அதாவது கொஞ்சம் தோசை பதத்துக்கு தான் இதை போட வேண்டியதாக இருக்குது. இதுதான் பராத்தான்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிசாவும் இல்லாமல் இந்த மாவை நல்லா பரப்பி விடணும். ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா இடமும் வெஜிடபிள்ஸ் தான் இருந்தது. நான் போட்டது கொஞ்சம் அதிகமாக இருந்தது வெஜிடபிள்ஸு. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட குறைய பார்த்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் போட்டால் தான் சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க. அதனால் நான் இதில் கொஞ்சம் அதிகமான வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெயை நான் விட்டுக்கிட்டேன். அதில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் விடலாம், இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எண்ணெய் போட்டு தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் அப்படியே இது ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து வெந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு பக்கம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் ஓரளவுக்கு வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா அதிலே மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த தோசை. எங்கள் பசங்க அதை சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு உங்களோட வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டி மட்டும் குறைய பார்த்து போட்டுக்கோங்க. சில பேருக்கு வெஜிடபிள் நிறைய போட்டால் பிடிக்காது. ஸோ அது மாதிரி குறைச்சி கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. காரமும் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கினா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.